அப்பா, அடுத்தவங்கள பார்த்து அந்த மாதிரி நம்ம வாழக்கூடாதுன்னு சொன்னியே, எதுக்குப்பா? சொல்கிறேன். ஒரு ஊரில் ஒன்று பணக்காரன், ஒருத்தர் ஏழை. 2 பேரும் பக்கத்து பக்கத்து வீட்டில் இருந்தாங்க. ஏழை டெய்லி என்ன பண்ணுவாருன்னா, எடுத்துன்னு வாங்க பாலை, எடுத்துன்னு வாங்க பழத்தை, எடுத்துன்னு வாங்க சர்க்கரை அப்படின்னு சொல்லி இப்படியே சாப்பிட்டுன்னு வந்தார். இந்த பணக்காரர் என்ன பண்ணார், இதை கேட்டுட்டு அவரு ஏழை, அவரே பால் பழம் சர்க்கரைன்னு டெய்லி சாப்பிட்றாரு. நாம் இவ்வளோ பணம் வச்சுருக்கிறோம், நம்மளால ஏன் அதை சாப்பிட முடியல, நாமளும் அதே மாதிரி சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு அவரும் என்ன பண்ணாரு, பால் பழம் பிஸ்தா பருப்பு பாதாம் பருப்பு இப்படின்னு நிறைய வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சாரு. இப்படி சாப்பிட்டு சாப்பிட்டு அவருடைய சொத்தையே கரைச்சிட்டாரு. ஆனா அந்த ஏழை மட்டும் டெய்லி அதே மாதிரி சாப்பிட்டுக்கினே இருந்தாரு. என்ன அது, நம்ம சொத்தே போயிடுச்சு, ஆனா அவரு மட்டும் சாப்பிட்டுக்கினே இருக்கிறாரு, எப்படி சாப்பிட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் அவங்க வீட்டுக்கே போய் பார்த்தாரு. அவர் என்ன சாப்பிட்றாருன்னா, எடுத்துன்னு வா பாலுன்னா பழைய சாதம், பழம் எடுத்துன்னு வான்னா பச்சை மிளகா, எடுத்துன்னு வா சர்க்கரைன்னு சொன்னா உப்பு. இதை தான் அவர் டெய்லி சாப்பிட்டு இருந்தாரு. ஆனா இந்த பணக்காரு அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு நிறைய பிஸ்தா பருப்பு பாதாம் பருப்புன்னு வாங்கி சாப்பிட்டு சொத்தியே அழிச்சிட்டாரு. ஆனா அந்த ஏழைப்பட்டவர் ரெகுலரா அந்த சாதமே சாப்பிட்டுன்னு இருந்தாரு. இதுல இருந்து நமக்கு என்ன புரியுதுன்னா, அடுத்தவங்க குதிரை மேல போறாங்கன்ட்டு நம்ம ஆனை மேல போகக்கூடாது. இந்த கதையில இருந்து இதான் புரிஞ்சுக்கிட்டோம் நம்ம. இது உண்மைன்னு நீங்க நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.